ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி டியோகோனியா எபிசோட் 4 பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா, அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ கையில் காட் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. அந்த காட் ஸ்டோனை வில்லேஜ் ஊர் மக்கள் இருக்கார்ல, அவர்கிட்டையும் ஷேர் பண்ணி குடிக்கலாம். 2 பேரும் பாதி பாதி குடிப்பாங்க. அதை குடித்தோடனே சொல்லுவாங்க, இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லேண்ட் காடோட பிளெஸ்ஸிங்ஸு, ஸ்பிரிட்டு, ப்ரொடெக்ஷன் எல்லாம் கிடைக்குன்ட்டு. ஸோ அதேமாதிரி ஹீரோ அதை குடிச்சோன்னே உனக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்த்து வர்ற மாதிரி காமிப்பாங்க. என்னோடய வேலைக்கு போகிறேன், யாரையும் பின்னாடி வராதிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் தூக்கத்தில் அவனோட பழைய சின்ன வயசு ஒரு ட்ரீம் ஒன்று காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த ஊர் தலைவரோட பேத்தி அங்கே தான் கூட தான் படுத்திருப்பான். அவன் சொல்லுவான், நான் உங்களுக்காக என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் நான் உங்கள் கூட தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ எனக்கு டைம் ஆச்சு, விடிஞ்சிச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மேலே போவோம். மேலே அந்த ஊர் மக்கள்லாம் இருப்பாங்க, நாங்கள் இங்கே தான் தங்கணும், உங்களோட ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு வேணும், நாங்கள் இங்கேயே தங்கிட்டுமா அப்படின்னு சொல்லுவான். சரி, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், ஆனால் கீழே மட்டும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஊருக்குள்ளே போவான். அதுக்கப்புறம் லேடி ஜோஸ் கேட்பாங்க, எங்கே போனீங்க எவ்வளோ நேரம், நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரைனிங் பண்ணுவாங்க. அதே டைம் இந்த ஊர் தலைவர் எங்கே அந்த காய் அந்த ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஹீரோ பேரை வச்சு கூப்பிடும்போது அவங்க தான் இருப்பான்னு சொல்லி, அப்போ 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன பேட்டில் நடக்குது. அதில் ஈஸியாக காய் தோத்துடுறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், பரவாயில்ல, உனக்குள்ளே ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ திருப்பி பேக் டு அந்த வேலைக்கு நைட்டு வரான். கல்வெட்டுக்கிட்ட நான் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறான். அந்த ஊர் தலைவரோட பேத்தி இருக்குது. அது அங்கே ஒரு வீடு கட்டிக்கிட்டு அவனுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். அவன் சாப்பாடு சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே டெய்லியும் இதே தான் பண்ணுறான் ரொட்டீனாக. ஊருக்கு போகிறான், அங்கே வேலை செய்கிறான், வில்லேஜுக்கு போகிறான், வேலை செய்கிறான், அப்புறம் சாப்பிட்றான். அதே தான் திருப்பி காமிச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா நம்ம ஊர் தலைவரோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அப்புறமேட்டு இவன் எல்சா கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் நிறைஞ்சிருக்கிற இடத்துல நின்று எல்சாவும் நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. அது சொல்கிறாங்க, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம வில்லேஜ்லேருந்து கொண்டு வந்தது, நம்ம வில்லேஜ் மொத்தமாக அழிஞ்சிருச்சு வாரில், பட் இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் அழியலை, இதை அப்படியே நான் இன்னும் க்ரோ பண்ணிகிட்டே இருக்கேன், இதுதான் அப்படின்னும்போது அவன் சொல்லுவான், ஆமாம்ல, நம்ம 2 பேரும் ஒரே வில்லேஜ்லேருந்து தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் சின்ன வயசில் சொல்லுவான், சின்ன வயசில் நம்ம வார் முடிஞ்சு நம்ம திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது சில பண்ணிங்க பின்னாடி நம்மளை அடிக்க பார்த்துச்சிங்க, பண்ணிங்களோ குரங்குங்களும் அடிக்க பார்த்துச்சிங்க. அப்போ நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ஊர் தலைவர் தான் அந்த டைமில் காப்பாற்றி நம்மளெல்லாம் திருப்பி கூப்பிட்டு போனாங்க. அப்போ நீ கூட சொன்ன, நான் ஸ்ட்ராங்காக ஆவேன் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் நீ ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஹீரோ சொல்லுவான், அப்படியே அவன் சொன்னேன், எனக்கே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அதோட அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பவர்ஃபுல் பண்ணி ஒன்று காமிப்பாங்க. அது ஒரு ஜென்ரல் கேட்டகிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பண்ணியை காமிப்பாங்க. அது அதோட பவரை காமிச்சிட்டு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வழக்கம் போல் அவனோட வேலையில் இருப்பான். இருக்கிற மாதிரி அந்த எபிசோட் அப்படியே முடிச்சுடுவாங்க.